நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வெங்கடேஷ் ராம்ராஜ், காங்கிரஸ் பார்ட்டியோட உறுப்பினர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் வந்து பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பினார். அது வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாள் தரைப்படை தளபதி திரு மனோஜ் நராவனே ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தின் அடிப்படையில் ஒரு தொகுப்பு வந்து ஆன்லைனில் வந்திருந்தது. அந்த தொகுப்பை ரெஃபர் பண்ணி ராகுல் காந்திஜி ஒரு கேள்வி எழுப்பினார். அதாவது வந்து 31 ஆகஸ்ட் 2020 மாலை 9:15 மணி அளவில் கைலாய தொடர்ச்சி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஆர்மி, சீன படை வந்து ஒரு 4 டேங்கர்ஸ் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட வந்து சில 100 மீட்டர் தொலைவில் நம்ம இந்தியன் பார்டரை வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து YK ஜோஷி என்ற கமாண்டர் வந்து நம்ம தரைப்படை தளபதி மனோஜ் நராவனேக்கு தகவல் கொடுத்தார். இந்த மாதிரி வந்து டென்ஷன்ஸ் எஸ்கலேட் ஆகிட்டு இருக்கு, சைனீஸ் ட்ரூப் நம்மளை நோக்கி வந்து படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் திரு மனோஜ் நராவனே அவர்கள் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவலுக்கு ஃபோன் பண்ணார், டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்க்கு ஃபோன் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து முப்படை தளபதியாக இருந்த மறைந்த திரு பிபின் ராவத்துக்கு ஃபோன் பண்ணார். என்ன பண்ணணும், நம்ம வந்து ஃபயர் பண்ணணுமா இல்லை வந்து நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணணுமா அப்படின்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் கட்டளைக்காக வந்து கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணியிருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து சரியான தகவல் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு போகலை. 9:15 10:10 வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனுமே போகலை. அங்கே வந்து ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டே இருந்தது. அவங்க தொடர்ந்து வந்து நம்மளை நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு 10 மணி அளவில் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் மனோஜ் நராவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாரு. நான் வந்து நேர்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்குறேன். அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களாகிய நாம் ஓட்டு போட்டு ஒரு மத்திய அரசை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோன்னா எதுக்காக தேர்ந்தெடுக்கிறோம்? ஒரு மத்திய அரசு ஒரு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும், எந்த மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து தேர்ந்தெடுத்து நம்ம வந்து ஒரு மத்திய அரசை வந்து தேர்ந்தெடுக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மத்திய அரசு ஒரு பொறுப்புணர்வோடு இல்லாமல் சீஃப் ஆஃப் ஆர்மி, அதாவது வந்து தரைப்படையோட தளபதி திரு மனோஜ் நராவனே வந்து நீங்கள் என்ன சரின்னு படுதோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது இது நியாயமாகுமா? அதாவது வந்து நம்ம நியூக்ளியர் பவர், சைனா வந்து ஒரு நியூக்ளியர் பவர், இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ், சர்வதேச சூழல்கள், இந்த நேரத்தில் வந்து ஒரு தவறான முடிவு எடுத்தால் இது வந்து ஒரு பெரிய சர்வதேச போருக்கு வழிவகுக்கும். அது மட்டுமின்றி ஏதாவது ஒரு தவறு நடந்தால் எவ்வளோ சிப்பாய்களோட உயிர் இழக்க நேரிடும். அது இல்லாமல் வந்து அந்த பகுதியில் வாழ்கிற மக்களோட வாழ்க்கை, அவங்களோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கும். அப்போ இந்த கவர்மெண்ட் ஒரு ஜனநாயக அரசாங்கம் இந்த மாதிரி வந்து முடிவு வந்து ஒரு ஜனநாயக அரசாங்கம் எடுக்காமல் ஒரு வந்து தளபதிக்கு வந்து அந்த பொறுப்பை கொடுக்கறது எப்படி சரியாகும்? இந்த கேள்வியை தான் வந்து ராகுல் காந்திஜி வந்து பார்லிமெண்ட்டில் கேட்டார். அவர் வந்து ஒரு தொகுப்பு, அதாவது வந்து அவர் மனோஜ் நராவனே ஒரு புக் எழுதியிருக்கார், புத்தகம். அது என்ன புத்தகம்னு கேட்டிங்கன்னா வந்து விதியின் 4 நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதினார். அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க 4 வருஷமாக. 2022 அவர் சப்மிட் பண்ணார். 4 வருஷமாக ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பப்ளிஷ் ஆகலை. அந்த புக்கு சம்மந்தப்பட்ட ஒரு தொகுப்பு ஆன்லைனில் இருக்குது. அதை வந்து அதை காமிச்சு அவர் வந்து இந்த கேள்வியை எழுப்பினார். அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த கேள்வியை எழுப்புனதுனால ஆப்போசிஷன் பார்ட்டி, எதிர்கட்சிகளோட உறுப்பினர்களை வந்து சஸ்பெண்ட் செஞ்சாங்க, இடைநீக்கம் பண்ணாங்க. அது இல்லாமல் இவர் வந்து ஓம் பிர்லா, அதாவது வந்து சபாநாயகர் நரேந்திர மோடியை வந்து நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் லோக்சபாவுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அதனால் நரேந்திர மோடிஜி வந்து வரலை. இவங்க எழுப்பின கேள்விக்கு பதில் கொடுக்கல. மாறாக என்ன சொன்னாங்கன்னா, ஒரு புத்தகம் வந்து இதுவரைக்கும் வந்து வெளியிடாத புத்தகத்தில் நீங்கள் கேள்வி கேட்குறது தவறு, இது வந்து நம்ம பார்லிமெண்ட்டோட மரபை வந்து அவமானப்படுத்துகிற செயல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லிவிட்டு இவங்க வந்து பதில் கொடுக்கவே இல்லை. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கேள்வி எதிர்க்கட்சி எழுப்புறாங்கன்னா
அதுக்கு பதில் சொல்கிற கடமை வந்து அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா? அரசாங்கம் கொடுக்கணுமா இல்லையா? அதாவது வந்து ஒரு நாட்டில் மிலிட்ரி டிசிஷன்ஸ் எடுக்கணும், முடிவுலாம் வந்து அவங்களே எடுப்பாங்கன்னு சொன்னால், அப்போ இந்த நாடு வந்து ஜனநாயக நாடா இல்லை வந்து மிலிட்ரி நாடா? ஜனநாயக நாட்டில் லீடர்ஸ் தான் வந்து எடுக்கணும். ஏன்னா அதன் விளைவுகள் வந்து மோசமாக இருந்தால் அதுக்கு பொறுப்பு யார் எடுத்துப்பாங்க? மிலிட்ரி ஆர்மி சீஃப் எடுத்துப்பாரா? இல்லை, அந்த அரசாங்கம் தான் எடுத்துக்கணும். அதிலிருந்து வர விளைவுகள் அரசாங்கம் தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு தவறு நடந்துச்சுன்னா, ஒரு சர்வதேச போர் ஆச்சுன்னா, அதனால் வந்து இந்திய பொருளாதாரம் பாதிக்கும், மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கும், நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போது நீங்கள் பொறுப்பாக நடந்துக்கல, அது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து நீங்கள் செய்த தவறுக்கு நீங்கள் பதில் கொடுக்கறதுக்கும் தயாராக இல்லை. அப்போ இது வந்து நியாயமா? நான் இந்த நேயர்களை பார்த்து கேட்குறேன், இந்த செயல்கள் பிஜேபி அரசாங்கத்தின் செயல்கள் நியாயமா இல்லை தவறா அப்படின்ற உங்களோட கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் அரசாங்கம் பொறுப்போடு நடந்துக்கணும். அவங்க அக்கௌண்டபிள் அண்ட் டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை ரொம்ப முக்கியம். புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கு, என்ன எழுதலை, புத்தகத்தை வந்து வெளிவராத புத்தகத்தை வந்து நம்ம வந்து அதில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து விவாதிக்கக்கூடாதுன்றது மரபு இருந்தாலும், ஒரு உண்மையால் நடந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த நாடோட பாதுகாப்பு முக்கியம். இந்த நாட்டுக்கு ஏதாவது பாதுகாப்புக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருந்தால் அது வந்து அரசாங்கம் மட்டும் இல்லை, எதிர்க்கட்சிகளும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அப்போ கேள்வி கேட்கும்போது வெளிப்படை தன்மையோட பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்குது. ஸோ நேயர்கள், நீங்கள் வந்து உங்களோட கருத்தை வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.